தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். ஆட்சியில் பங்குன்றதை நாங்கள் தலைமைக்கு சொல்லிட்டு தான் கேட்குறோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல தலைமைக்கு நாங்களும் தான் சொல்லியிருக்கோம், திமுகவும் தான் கருத்து சொல்லியிருக்கு. தலைவர் என்ன சொல்றாருங்கிறதானே நீங்க கருத்து சொல்லலாம் சார். தொண்டர்களுக்கு தன் தலைவரிடம் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு, அது பிரச்சனையே கிடையாது. தலைவர் என்ன சொன்னாரு அதான் கேள்வி. நீங்க கேட்டீங்களா? தலைமைட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தெரியல சார். அதாவது சில கட்சிகள்ல தலைமைக்கு சொல்லிட்டு செய்யறோம்ங்கிறது அது தேசிய கட்சிகள்ல அது ஒரு பண்பாடா வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் நாங்க பேச முடியாது, தலைவர் சொன்னாதான் நாங்க பேச முடியும். அவங்க தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ட்டு சொன்ன கருத்தை சொல்லிட்டு இருக்கலாம். பட் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஏதாவது சொன்னாரா? ராகுல் காந்தி சொன்னாரா? அன்னை சோனியா காந்தி சொன்னாங்களா? குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னாரா? இதுதான் ஆத்தென்டிக். அப்புறம் போற வரவங்க எல்லாம் கருத்து சொல்லிட்டு தெரிய வேண்டியதானே, அதை பத்தி நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அது எல்லாருக்கும் தான் அந்த உரிமை உண்டு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி தொண்டர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்த முடியுமா? அவர் கருத்தை அவர் சொல்லிட்டு தெரியுறாருன்னு விட்டுற வேண்டியதான், வேற என்ன. இப்போ திருமாவளவன் அவர்கள் நாங்களும் தான் அந்த கோரிக்கையை வலியுறுத்தணும், ஆனா இப்போ அதற்கான சூழல் இல்லை, ஆனா காங்கிரஸ் கேட்பதற்கு உரிமை இருக்குன்றாரு. அதை எப்படி பார்க்கணும்? காங்கிரஸ் அவங்க தலைவர்கிட்ட சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் நம்ம கட்சி கூட்டணியில பங்கெடுக்கணும், கூட்டணி ஆட்சி வேணும் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் தலைவரிடம் முறையிடுவதற்கு 1000% உரிமை இருக்கிறது. அதற்கு பிறகு அதை கேட்டுக்கொண்டு திரு மல்லிகார்ஜுன கார்கேவோ ராகுல் காந்தி அவர்களோ அதை விரும்பினால் முறைப்படி அவர்கள் தலைவரோடு பேச வேண்டும், தலைவரோடு பேசி தலைவர் அதை முடிவெடுக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லிவிட்டார். இப்போ உங்ககிட்ட பேசும்போது யாருன்னு நான் கவனிக்கல, அவர் சொன்னார் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே ஒத்துக்கொண்டது, தமிழ்நாடு மட்டும் கேட்காதா என்றால் தமிழ்நாடு கேட்காது. தமிழ்நாடு வரலாறு தெரிஞ்சவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கொள்கை, மீது எல்லா நாட்டிலையும் மும்மொழி கொள்கை உண்டா? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செண்பகராமன் இதுல செண்பகம் துரைராஜன் வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. போராடினது யாரு? தமிழ்நாடு தான் போராடிச்சு. மாநில சுயாட்சி யார் கேட்டது? தமிழ்நாடு தான் கேட்டுச்சு. இன்னும் சொல்றேன், இந்தியா முழுக்க இருக்க முதலமைச்சர்களுக்கு எல்லாம் கொடியேற்ற உரிமையை தமிழ்நாடு தான் வாங்கி தந்துச்சு. தமிழ்நாடு வேறுதான், தமிழ்நாடு பண்பாடு வேறு, தமிழ்நாடு கலாச்சாரம் வேறு, தமிழர்களுடைய கோரிக்கை வேறு. எங்களை யாரோடும் இணைப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நாங்கள் தனியாகத்தான் இருப்போம். தமிழர்கள் உரிமை, தமிழர்கள் கோரிக்கை, தமிழ் மண், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இதற்காக குரல் கொடுக்கிற திமுக தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள். எனவே அதை தாண்டி கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. தேவைப்பட்டால் ராகுல் காந்தி தலைவரிடம் பேசலாம். தலைவர் ஏற்கனவே ஷட் த டோர், கதவை மூடிவிட்டார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள். காங்கிரஸ் அதுல விடாப்படியா இருக்குன்னு தெரியலையா? காங்கிரஸ் எங்க இருக்கு? அவர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, ஒரு தம்பி கேட்டுட்டு இருக்காரு. நான் கூட சில தலைவர்கள்ட்ட, காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட கேட்டேன், காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இந்த மாதிரி குரல் வருது அப்படின்னா அந்த காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது காங்கிரஸும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்தவங்க பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே சிலது பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். நன்றி பேராசிரியர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.